ஃப்ரெண்ட்ஸ், இன்னி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, Firetext இன்ட்ரோ எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து எந்த ஆப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஏர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு எல்லா லெட்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஆப் வந்து எடிட்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த லெட்டர் தேவையோ செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லெட்டர்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து கம்மியான லெட்டர்ஸில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிக் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்னது பெருசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸ்மால் பிக் அந்தமாரி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே டெக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஒரு மீடியமான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுருக்கேன். இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி இருக்குது ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னால் ப்ளே பண்ணி காமிக்க முடியல. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகுது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 720 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. நீங்கள் 1080 பிக்சல் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிக்சல் சைஸை வந்து உங்களுடைய வீடியோ பிக்சல் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் உங்களுடைய எக்ஸ்போர்ட்டிங் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு 16:9 அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. அந்த இசட் அச்சீவர் ஆப்பில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் பிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை வந்து பேக்ரவுண்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கங்க. ஃபுல் சைஸ் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிராப் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ஃபுல் சைஸ் கிராப் பண்ணுறேன். இது வந்து ட்ராக் பண்ணி இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதேமாரி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு அதேமாரியே ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் வீடியோவை. பேக்ரவுண்டு வீடியோவை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேயர் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையான சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. திரும்பவும் லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதே பார்ட்டிகல்ஸ் ஆர் பீச்சில் வந்து பார்ட்டிகல்ஸ் வீடியோ வந்து ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதேமாரியே பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அப்புறம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து ஃபுல் சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுற மாதிரி வந்து வச்சுங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் மாதிரி ஃபயர் பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப ஹேங் ஆகுது. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தேவையோ அதோட ஃபினிஷ் பண்ணிட்டு தேவையில்லாத லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேங்க. நான் பண்ணுற மாதிரி அந்த சிசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து கட் பண்ணிட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகுது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோ வந்து.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான மியூசிக் அந்தமாரி ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ பிஜிஎம் அந்தமாரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது தேவையான இடத்துல வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தேவையான இடத்துலேருந்து வர மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டுது சரியா. ஸோ உங்களுக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிற மாதிரி தெரியுது. நான் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.